இஞ்சி எல்லாத்துலேயுமே சைடாக தான் யூஸ் பண்ணுவோம், மெயினாக யூஸ் பண்ணல. வாங்க காரசாரமான இஞ்சி சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு எல்லாமே நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் வரமிளகா போட்டு அப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி 1 கப்பு போட்டு வதக்கணும். மிளகா கூட நல்லா வறுபட்டுருச்சு, அதை கூட தனியாக எடுத்து வச்சிடலாம். இஞ்சியை நல்லா வதக்கணும். ஒரு 10 பல் பூண்டையும் போட்டு நல்லா அது பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிட்டு புளி போட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கணும். ஏன்னா இஞ்சியோட அந்த காரம் போகணும், ரொம்ப சுருங்க வேண்டாம், ஓரளவு வதங்கினா போதும். இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு வெல்லமும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். காரம்லாம் இருந்தால் பார்த்து போட்டுக்கங்க, உப்பு வெல்லமெல்லாம். ஏன்னா இஞ்சி காரமாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த துவையலை போட்டு நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். அப்போ காரம் இருந்தாலும் நல்லா குறைஞ்சிரும். ஸ்பைஸ் லெவல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.